இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் 2வது நாளாக இன்று ஆலோசனை நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் நாம் கேட்டறியலாம். ராஜ்குமார், நேற்று திமுக, அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் கலந்துகிட்டாங்க. தங்கள் தரப்பு கருத்துக்களை எல்லாம் முன் வச்சாங்க. இன்று ஆலோசனை எதிர்நோக்கி செல்லும்? மணிமாறன், நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கும் அதை நடத்துவதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் அதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறது. சென்னையில் இன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் சரியாக காலை 10 மணிக்கு தொடங்கியிருக்கிறது. இன்றைய நிகழ்வுகள் பொறுத்தவரை பார்க்கும்பொழுது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 மாநிலங்களினுடைய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபட இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். குறிப்பாக அந்தந்த மாநிலங்களில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக வாக்குச்சாவடி மையங்கள், தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது உள்ளிட்ட விஷயங்கள், அதே போன்று இவிஎம் மிஷின், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு வர வைப்பது, அதே போன்று ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டு அறையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வைப்பது, குறிப்பாக சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட நடவடிக்கைகளில் 3 மாநிலங்களில் மேற்கொள்ளப்படக்கூடிய பணிகள் குறித்து தான் தற்பொழுது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மற்றும் துணை அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இது அந்தந்த மாநிலத்தில் வாக்குச்சாவடி மையங்கள் எந்த அளவுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது, சிசிடிவி கேமரா வைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்தும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து இன்று பேசப்படுகிறது. அதை ஒட்டிதான் 2வது நாளாக இன்று அதற்கான ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து 11:30 மணிக்கு பிறகு குறிப்பிட்ட சில துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கிறது. குறிப்பாக வருமான வரித்துறை, சுங்கத்துறை, அமலாக்கத்துறை, அதே போன்று சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய அதிகாரிகளை கொண்ட குழுக்களை ஒட்டி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் நேரங்களில் பணப்பட்டுவாடா தடுப்பதற்கான நடவடிக்கை அந்தந்த மாநிலங்களில் எப்படி மேற்கொள்ள வேண்டும், அதே போன்று தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தாலும் சில இடங்களில் வியாபாரிகள் தங்களுக்கான பிசினஸ் தொடர்பான பணிகள் எல்லாம் மேற்கொள்வார்கள். அந்த நேரத்தில் பணப்பட்டுவாடா போன்றவற்றை தடுப்பதற்கு மாநில அளவில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் என்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது. அதே போன்று தமிழகத்தை பொறுத்தவரை தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்டவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று நண்பகல் வரை இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய விவரங்கள் குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை கூட்டம் விரிவாக நடத்த இருக்கிறார். மணிமாறன், இன்று மாலை செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. களத்திலிருந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.